ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈவினிங் பிளாக் தான். சனா சாந்தினியோட ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி அவங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ எடுக்கும்போது நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணேன். அது ஆக்சுவலாக டெலீட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கிளம்பிட்டேன். வண்டி எடுத்துகிட்டு அவங்கள தான் ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணிக்க போகிறேன். வர வழியில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறான். இப்போ போகிற வழியை என்னால் கவர் பண்ண முடியாது. என்னோட 2 கேமராமேனும் ஸ்கூலில் இருக்காங்க. இப்போ சனா வந்துட்டா, அவளுக்கு ஐடியாவே கிடையாது நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா. ஆனால் சாந்துக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. கிட்ட எட்டி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டா. எடுக்காதம்மா, என்னை எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது அவளுக்கு. எடுக்க வேணான்ட்டே இருந்தா. பட் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்புற வழியில் பார்த்தீங்கன்னா சாந்தினி வீடியோ எடுத்தா. கொஞ்சம் லைட்டாக தான் எடுத்தா. பிகாஸ் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப க்ளவுடியாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி கிளைமேட் இருந்துச்சுன்னா நாங்கள் 3 பேரும் ரவுண்ட் அடிக்க போயிடுவோம். அப்படியே வர வழியில் சூடாக ஏதாவது சோளக்கருது அந்த மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி போகலான்னு சொன்னாங்க. பட் எனக்கு டைம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்தது. கொஞ்சம் க்ராசரி திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு க்ராசரி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் இந்த மாதிரி சுரபி மளிகை கடை, இது பேர், ஈரோட்டில் இருக்குது. ஸோ நான் என்னோடய எல்லா மளிகை செலவும் இங்கே தான் வாங்குவேன். குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ரேட்டுமே பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். இவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸும் நிறையா இருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே வாங்குகிற கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஓனர் ஒரு க்யூப் கையில் கொடுத்து அவங்கள செட் பண்ண சொன்னார். அது கரெக்டாக செட் பண்ணால் நான் உங்களுக்கு பர்ஃபி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சனா கரெக்டாக செட் பண்ணிட்டு பர்ஃபி வாங்கிட்டா. கூட அசிஸ்டண்ட் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் ஒரு பர்ஃபி. இப்போ என்னென்னா சனாக்கு அது பிடிச்சிருச்சு. இப்போ அந்த க்யூபை செட் பண்ணுறதுனால அதை வாங்கி கொடு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஹாப்பி ஜாலி தான் அவங்களுக்கு எப்போவுமே. வீட்டுக்கு எல்லா குழந்தைங்களும் அப்படி தான், இவங்களும் அப்படி தான். வீட்டுக்கு வந்தாங்கன்னா இவங்களோட வேலைகளை பார்த்தீங்கன்னா இவங்களே தான் செஞ்சுப்பாங்க. நான் எதுவுமே அவங்களுக்கு பண்ண மாட்டேன். அவங்களுக்கு டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும்தான் என்னோட வேலையாக இருக்கும். ஸோ அவங்களோட வேலைகளை அவங்களே செஞ்சுப்பாங்க. சாந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. சனா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஸோ டைம் மட்டும் நான் கலாட்டி விட்டுருவேன். மற்றபடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து அவங்க அவங்களோட திங்ஸை எடுத்து வைக்கிறதுலேருந்து லஞ்ச் பேக் எடுத்து டிஃபன் பாக்ஸ் எடுத்து சிங்கில் போடுற வரைக்கும் எல்லாமே அவங்க வேலைகளை அவங்களே கண்டிப்பாக பண்ணிப்பாங்க. பிகாஸ் காலையில் எழுந்ததுமே கரெக்டாக அவங்கவுங்க பொருள் அந்தந்த இடத்துல இருக்கிறது தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பழக்கிறது தான் நம்மளுக்குமே கொஞ்சம் நல்லது. நம்மளே குழந்தைங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கக்கூடாது. அவங்களையும் கொஞ்சம் வேலை செய்ய விடணும். அப்போ தான் அவங்களுக்கும் கொஞ்சமாவது பொறுப்புனா என்னன்னு தெரியும். ஸோ அதனால் வந்ததும் சிங்கில் டிஃபன் பாக்ஸ் எடுத்து போட்டுருவாங்க. மறுநாளுக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி வச்சுருவாங்க. ஏன்னா அப்போ தான் காலையில் அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் டவல் எல்லாம் உதறி அதை எல்லாத்தையும் லஞ்ச் பேக்லேயே போட்டு எடுத்து வச்சுருவாங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை தான் ஒரு டவல் எடுத்துகிட்டு போவாங்க. அதிகமாக சிந்திட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால உதறி அதை எடுத்து வச்சுட்டாங்க. சாந்தினி மேடமுக்கு தான் கோவம். நான் அவங்கள வீடியோவில் காட்டவே இல்லை, அவங்கள பேச விடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தா. ஸோ இப்போ அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர்றதுக்குள்ளார அவங்களுக்கு ஈவினிங் டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த க்ராசரி திங்ஸை கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக ஈரோட்டில் இருந்தீங்கன்னா அந்த மளிகை கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுரபி மளிகை கடை. ஈவினிங் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா சனா சீஸ் பிரெட் ஆம்லேட்டும் பூஸ்ட்டும் கேட்டிருந்தா. ஸோ இப்போ நம்ம அதை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா ஆனியன், கேப்சிகம், பட்டர், சீஸ் ஸ்லைசஸ் எடுத்திருந்தேன். பூஸ்ட்டுக்காக பாலை காய வச்சுக்கிட்டேன். இதில் எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிட்றதுல நம்ம என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துடணும். அப்போவே சாப்பிட பழகிக்குவாங்க. ஸோ இன்றைக்கி என்கிட்ட இருந்தது இது மட்டும்தான். நான் இதை மட்டும் சேர்த்து தான் அவங்களுக்கு சீஸ் பிரெட் ஆம்லேட் பண்ண போகிறேன். ஒரு பவுலில் நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், குடமிளகாயை சேர்த்துக்கிட்டேன். பொடியாக நறுக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா இதில் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு இந்த மாதிரி எதுனா இருந்தால் சேர்த்துக்கலாம். இன்னுமே கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இதை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பேனில் ஒரு சின்ன க்யூப் பட்டரை போட்டுட்டு பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இதோடு சேர்த்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சன்னமாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை லோ பண்ணிட்டு மேலே ஒரு பிரெட் வச்சுட்டு அது மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸை வச்சுக்கோங்க. லிட் போட்டு ஒரு 5 to 10 minutes வேக வச்சுக்கோங்க. ரொம்ப கரிஞ்சு போயிடாமல் ரொம்ப
ப்ரௌன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 5-6 மினிட்ஸ்லேயே வெந்ததுக்கப்புறம் எல்லா பக்கமும் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான சீஸ் பிரெட் ஆம்லேட் ரெடி. கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். ஈவன் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட எடுத்துக்கலாம். நிறைய நாள் இதை நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துருக்கோம். இப்போ இது மேலே கொஞ்சமாக மயோனீஸும் கொஞ்சமாக கெச்சப்பும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் ஃபோர்க் கொடுத்துருவேன். அவங்க அதையே வச்சு சாப்பிட்டுப்பாங்க. இது முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து பூஸ்ட் குடிச்சுப்பாங்க. நைட்டு டின்னர் சாப்பிட்ற வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. ஸோ எப்போவுமே குழந்தைங்களுக்கு பிடிச்சதை கொடுங்க. பிடிச்சதுலேயே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் எல்லா வெஜிடபிள்ஸும் அவங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், அவங்களுடைய ஈவினிங் டிஃபன் முடிஞ்சிருச்சு. சீஸ் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு ஒரு கப் பூஸ்ட் குடிச்சிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் விளையாட போயிட்டாங்க. விளையாடிட்டு வந்து ஹோம்ஒர்க் எழுதுவாங்க. இல்லை ஹோம்ஒர்க் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அதை முடிச்சுட்டு விளையாட போயிடுவாங்க. ஸோ அதில் எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டாங்க ஹாப்பியாக. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் நேரம் வெளியில் விளையாட போயிட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சனா சாந்தினியோட ஈவினிங் ரொட்டீன். ஸோ நான் பேசியிருந்தது உங்களுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருந்தால் ஐ எம் சாரி. வீடியோவில் இருந்த ஆடியோ அப்படியே டெலீட் ஆகிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் அதுக்காக தான் வந்து வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். பாய்.